மனித சமுதாயம் இன்றைக்கு 700 கோடிகளை தொட்டிருக்கிறது. இருந்தும் இன்றைக்கு பிறப்பில் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. பிறப்பு எப்படி உருவாகிறது என்று தெரியாமலேயே இந்த உலகம் இது நாள் வரை கழிந்து கொண்டிருக்கிறது. இந்த குறுந்தகடு அதற்கான விடையை அளிக்க முன் வந்திருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி பிறக்கிறான், ஒரு சிசு எப்படி உருவாகிறது என்பதையெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதையெல்லாம் சொல்ல வரவில்லை. எளிமையாக ஒரு பாமரனுக்கும் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குறுந்தகடு. குழந்தை பெற்றுக்கொண்டவர்களை பற்றி யாரும் கவலைப்பட போவதில்லை. 2 பெற்றுக்கிட்டான், 4 பெற்றுக்கிட்டான், 6 பெற்றுக்கிட்டான், 10 பெற்றுக்கிட்டான், 12 பெற்றுக்கிட்டான் அப்படிங்கிறத பற்றிலாம் கவலை இல்லை. பெற்றுக்கொள்ளாதவனை பற்றித்தான் கவலைப்பட வேண்டும். அதாவது படித்து 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டான், அவனை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஃபெயில் ஆகிட்டான், 10ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு நிச்சயமாக தனி வகுப்பு வேண்டும், டியூஷன் எடுக்கணும் இல்லையா? அதுபோலத்தான் இது உங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் ஒரு குறுந்தகடு. நிறைய விஷயங்கள் தெரியாமல் போவதாலேயே குழந்தையின்மை உருவாகிறது. நிறைய விஷயங்கள் தெரிவதில்லை. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரியவில்லை என்று பார்ப்போமா என்று சொன்னால் அதற்கு ஒரு 15-20 தலைப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன தவறுகளால் தான் நிகழ்கிறது, பெரிய தவறுகளால் நிகழவில்லை. கல்வி இவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறது, உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் இந்த பிள்ளை பேறு குறுந்தகடு உங்கள் கணவன் மனைவிக்குள் என்னென்ன வேண்டும் என்பதை அறிமுகப்படுத்துகிறது. கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனையும் அறிமுகப்படுத்துவதுதான் இந்த பிள்ளை பேறு டிவிடியுடைய நோக்கம். பிள்ளை பேறு டிவிடி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை பார்த்தால் நிச்சயமாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் 100% அதிகரிக்கும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு விஷயமும் நம்ம எண்ணி பார்க்கும் பொழுது தவறான புரிதலின் காரணமாகத்தான் குழந்தை பேர் தள்ளி போகிறது. இந்த குழந்தை பேரை நான் உருவாக்கி தருகிறேன் என்று கோடி கோடியாக சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும், இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குறுந்தகடை நாங்கள் வெளியிடுகிறோம். ஒரு பெண் கருவுற வேண்டும் என்று சொன்னால் என்றைக்கு அவள் பூப்படைகிறாளோ அன்றிலிருந்து அந்த பூப்படையக்கூடிய நிலை என்றைக்கு மறுக்கப்படுகிறதோ, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கடைசியாக மாதவிடாய் நின்று போகிறத சொல்லுவாங்க. 45 வயசு 50 வயசு 60 வயசில் நின்று போகிறது இல்லைங்களா, அது சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு மாதமும் பூப்படைகிறாள். கருமுட்டை என்றைக்கு அவள் கருப்பையிலிருந்து விழுகிறதோ அன்றைக்கு பூப்படைகிறாள். அதிலிருந்து மாதம் அந்த அழுகிய கருமுட்டை வெளியே இருக்கிறது அல்லவா, இதைத்தான் மாதவிடாய் என்று சொல்கிறோம். இந்த மாதவிடாய் சரியாக ஒரு பெண்ணுக்கு மாதந்தோறும் வரவில்லை என்று சொன்னால் அவள் கர்ப்பம் தரிப்பது தடுக்கப்படுகிறது. நான் சொல்றது கர்ப்பம் தரிப்பது தடுக்கப்படுகிறது என்று தான் சொல்கிறேன். கர்ப்பம் தரிக்க முடியாது என்று சொல்லவில்லை, தடுக்கப்படுகிறது. முடியாது என்று சொல்வதற்கும் தடுக்கப்படுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இது ஏன் தடுக்கப்படுகிறது என்று சொன்னால் உள்ளே அந்த கருமுட்டை உடைந்து போன கருமுட்டையினுடைய அழுக்குகள் நிறைந்திருக்கிறது. அந்த அழுக்குகளோடு அடுத்த மாதம் சேருது இல்லையா ஒரு முட்டை, அந்த முட்டை எங்கே இருக்குது என்று லட்சக்கணக்கான உயிரணுக்கள் உள்ளே செல்கிறது. ஒரே ஒரு உயிரணு தான் அந்த கருமுட்டையை துளைத்து கருவை உருவாக்குகிறது. அந்த கருவை உருவாக்கக்கூடிய உயிரணுக்கு இந்த கருமுட்டை எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. இந்த அழுக்குகள் இதை அடைத்துக் கொள்கிறது. நல்ல தண்ணி இருக்கும்போது உள்ள மீனெல்லாம் பளிச்சுன்னு தெரியுது. அழுக்கான பிறகு மீன் அப்படியே தேட வேண்டியது இருக்கு. எது தெரியறதில்லை இல்லையா? தெளிந்த நீரில் எல்லாம் தெரியும், கலங்கிய நீரில் எதுவும் தெரியாது என்று சொல்வார்கள். அதுபோல கருமுட்டைகள் அழுக்கு உள்ளே இருக்கும்போது மாதவிடாய் வராத பெண்ணுக்கு நல்ல கருமுட்டை எங்கே இருக்குது என்று இந்த உயிரணுக்களுக்கு தெரியாமல் போகிறது. இதை சரி செய்ய வேண்டும். மாதவிடாய்னா மாசமானா வந்தால் மாதவிடாய்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய்னா எப்போ வருதுங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், மாதம் வருது சார் அப்படிங்கிறாங்க. அது இங்கே தாங்க தவறு நடக்கு. இங்கே தான் தெரியவில்லை பெண்களுக்கு. மாதந்தோறும் வருவது மாதவிடாய் அல்ல. எது மாதந்தோறும் வருவது மாதவிடாய் அல்ல, 28 தினங்களுக்கு ஒரு முறை வருவதுதான் மாதவிடாய். 28 தினங்களுக்கு ஒரு முறை வருவதுதான் மாதவிடாய். அது எப்படி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த சைக்கிளிங் எப்படி இருக்கணும்னு சொன்னால் இன்றைக்கு 1ஆம் தேதி இன்றைக்கு ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வருகிறது, அடுத்த மாதம் கண்டிப்பாக 2 தினங்களுக்கு முன்பாக மாதவிடாய் வர வேண்டும். ஒரு பெண்ணை கேட்குறேன்னு வச்சுக்கலாம், மாதவிடாய் போகுதுன்னா போகுது, மாதம் போதா போகுது, எப்படிமா போகுதுன்னா மாதம் போகுது.
அந்த பெண்ணை பொறுத்தவரை 1ஆம் தேதி மாதவிடாய் வந்துச்சுன்னா அடுத்த மாதம் 20ஆம் தேதி வந்தால் கூட அது அடுத்த மாதத்துக்குள்ளே வந்துருச்சு. அதுதான் இந்த மாதம் 10ஆம் தேதி வந்துருச்சுன்னா அடுத்த மாதம் 30ஆம் தேதி இருந்தாலும் ஓகே, மாதத்துக்குள்ளே வந்துருச்சு. மே மாதம் வந்து 10ஆம் தேதி வந்துச்சு, ஜூன் மாதம் 30ஆம் தேதி வந்துச்சு. சார் மாதத்தை கரெக்டாக வந்துடுது சார் அப்படின்வாங்க. இங்கே தான் தவறு நடக்கிறது, இங்கே தான் தெளிவின்மை இருக்கிறது. இந்த தெளிவின்மையை போக்குவதற்கு தான் இந்த டிவிடி உதவுகிறது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாதவிடாய் என்பது 28 தினங்களுக்கு முன்கூட்டியே வந்து கொண்டு இருக்க வேண்டும். இன்றைக்கு 1ஆம் தேதி வந்தது, அடுத்த மாதம் 28ஆம் தேதி வர வேண்டும். 28ஆம் தேதி வந்தால் அதுக்கு அடுத்த மாதம் 26ஆம் தேதி வர வேண்டும். 26ஆம் தேதி வந்தால் அதுக்கு அடுத்த மாதம் 24ஆம் தேதி வர வேண்டும். இப்படி 2 நாட்களுக்கு 3 நாட்களுக்கு முன்கூட்டியே வருவதுதான் மாதவிடாய். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதவிடாய் எத்தனை தினங்கள் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. மாதவிடாய் வருது சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. மாதவிடாய் என்பது அதிகபட்சம் 6 நாட்கள், அதிகபட்சம் 6 நாட்கள் போகலாம். அது குறைந்தபட்சம் 3 நாட்கள். இந்த 3 நாட்கள் போகிறது சார், எனக்கு 3 நாள் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. 3 நாள் போகுதுன்னா 2 சொட்டு ரத்தம் போகும், 4 சொட்டு ரத்தம் போகும். இதுவே சரி அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. இதுவே சரின்னு. இதுவும் தவறு. ஒரு 20 வயது பெண்ணுக்கு எந்த அளவிற்கு வந்து அந்த இரத்தப்போக்கு இருக்க வேண்டும், ஒரு 25 வயது கடந்த பெண்ணுக்கு எந்த அளவிற்கு அந்த இரத்தப்போக்கு இருக்க வேண்டும், 35 வயதில் எந்த அளவுக்கு அந்த இரத்தப்போக்கு இருக்க வேண்டும், 45 வயதில் எந்த அளவுக்கு இரத்தப்போக்கு இருக்க வேண்டும் ஒரு கணக்கு இருக்கிறது. இந்த கணக்கு எப்படி என்று சொன்னால், கோழி இருக்கு இல்லையா, முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இடுற முட்டை நல்லா திடகாத்திரம் பெருசாக இருக்கும், அதுக்கு அடுத்த முட்டை அதுக்கு அடுத்த முட்டை அப்படின்னு போது கடைசியாக இருக்கிற முட்டை ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே போல தான் பெண் பூப்படைந்த பிறகு, பருவமடைந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட வயது வரை, அட்லீஸ்ட் வந்து ஒரு 35 வயது வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடகாத்திரமான கருமுட்டைகள் உருவாகி கொண்டே இருக்கும். அந்த திடகாத்திரமான கருமுட்டை உருவாகி கொண்டே இருக்கும் பொழுது அது உடைந்து வெளிவரும்போது அதிக உதிரப்போக்கு இருக்கும். அதாவது நிறைய ரத்தம் வரும் இல்லையா, அந்த அழுக்கு வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருமுட்டையுடைய அளவு சிறுக்கும் போது கொஞ்சம் ரத்தப்போக்கு குறைவாக வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு 2 சொட்டுலாம் டெய்லி போகுது, 3 நாளைக்கு சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிறதும் தவறு. சரியான அளவில் உதிரப்போக்கு இருக்க வேண்டும். அதே போல் இந்த மாதவிடாய் 28 தினங்கள் ஒரு முறை சொன்னேன் இல்லைங்களா, சில பகுதிகளில் இது 30 நாளைக்கு ஒரு முறை இருக்கும். ஏன் சில பகுதிகள் என்று சொன்னால், நம்ம வாழக்கூடிய இடங்களுடைய அமைப்பை பொறுத்து உடல் வாகு இருக்கிறது. எல்லா இடத்துலையும் சிவப்பாக இருக்கிறோமா இல்லை, எல்லா இடத்துலையும் கருப்பாக இருக்கிறோமா இல்லை, எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம், எல்லாம் தமிழ் தான் பேசுகிறோம். ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே முக வேறுபாடு வருகிறது. வெள்ளைக்காரன் முகத்துக்கும் நமக்கு முகத்துக்கும் வித்தியாசம் இருந்தால் அவன் 10,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறான், ஓகே. ஆனால் பக்கத்தில் இருக்கும் சிவகங்கைக்கும் ராமநாதபுரத்துக்கும் இருப்பவனுக்கு கூடவே ஒரு சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்திற்கு கூட முக வேறுபாடு இருக்கிறது, உடல் அமைப்பு வேறுபாடு இருக்கிறது. இப்படி என்று பார்த்தால் நீங்கள் இன்னொரு 2 நாள், சில பேருக்கு 30 நாளைக்கு ஒரு முறை மாதவிடாய் வரும். அப்படி 30 நாளுக்கு ஒரு முறை சரியாக வருபவர்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு 4 நாள் தள்ளி போகுதுன்னா அது தவறு. 30 நாளைக்கு ஒரு முறை கரெக்டாக வரணும். அந்த சைக்கிளிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவங்களோட உடல் அமைப்பின் மூலமாக அந்த சைக்கிளிங் வந்து 30 நாளைக்கு ஒரு முறை என்று ஃபிக்ஸ் பண்ணப்படுச்சு. அல்ல 31 நாள், இல்லை அதிகபட்சம் 32 நாள், இவ்வளோதான். 28லிருந்து 32 தினங்கள். இந்த 32 தினங்களுக்கு மிகுவது என்பது, அதிகப்படுவது என்பது மாதவிடாயை சீர்குலைக்கிறது. இந்த மாதவிடாய் சீர்குலைக்கும் பொழுது என்னென்ன நோய்கள் வருகிறது என்று பார்க்க வேண்டும். அதிகப்படியான உதிரப்போக்கு வருகிறது என்று சொன்னால் உள்ளே கருப்பை வந்து பலவீனப்பட்டு விடும். நிறைய ரத்தம் வெளியில் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே மயக்கடிச்சு ஊந்துறமா இல்லையா, இந்த இடத்துல பிளேடை வச்சு கிழிச்சோம்னா செத்து போயிடுறான். அந்த அளவிற்கு வந்து அதிகப்படியான ரத்தப்போக்கு உடலை பலவீனப்படுத்தி அனிமிக் கண்டிஷன் கொண்டு வந்துடும். அப்போ உள்ள கருப்பை வந்து திடகாத்திரமாக இருக்காது. கருப்பை திடகாத்திரமாக இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும்? ஒரு 3 கிலோ வெயிட்டை தாங்கக்கூடிய அளவிற்கு அந்த கருப்பை இருக்கணும். நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் பையில் கூட என்ன பண்ணுறோம், இது இத்தனை கிலோ தாங்கும் அப்படிங்கிறான். அத்தனை கிலோ போட்டால் தான் தாங்குது. அது குறைவாக போட்டால் தாங்குது, அதுக்கு அதிகமாக போட்டால் தாங்குதா? இல்லை. பலவீனமான ஒரு பிளாஸ்டிக் பையில் அதிகமான உணவுகளையோ அதிகமான பாட்டில்களையோ போட்டால் தாங்க முடியாது, பிச்சுக்கிட்டு வந்துடுது இல்லையா? அதுபோலத்தான் அதிக இரத்தப்போக்கின் காரணமாக கருப்பை பலவீனம் அடைந்து விட்டால் உள்ளே குழந்தை தங்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படி உள்ளே குழந்தைகள் தங்கும் பொழுது கலைப்பு கூட ஏற்பட்டு விடுகிறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவதே இல்லை. மாதவிடாய்னா மாசமான வரணும், அவ்வளோதான். அது எனக்கு வருது, வரலையா 3 நாள் எனக்கு வயிற்று வலி இல்லை, தொல்லை இல்லை, ஃபேடு கட்ட வேண்டாம், நான் பாட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் பேண்ட் இழுத்து போட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். மாதவிடாய் சரியாக வருவதற்கான காரணங்களில் உங்களுக்கு முதல் காரணம் என்ன என்று பார்த்தால், உடல் ஒரு மிதமான குளிர்ச்சித்தன்மையில் இருந்தால் மாதவிடாய் சரியாக வருகிறது.
மிதமான குளிர்ச்சி தன்மையில் இருந்தால் மட்டும்தான் மாதவிடாய் சரியாக வருகிறது. மிதமான குளிர்ச்சி தன்மை இல்லை, உடல் அதிக சூடு அடைகிறது என்று சொன்னால் முதலில் தடைபடுவது மாதவிடாய் தான். இந்த மாதவிடாய் தடைபடும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்று பார்த்தால் உடல் பருமன் ஏற்படுகிறது. மாதவிடாய் தடைபட்டவுடன் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிற முதல் பிரச்சனை என்று சொல்லி பார்த்தால் உடம்பு குண்டாயிருது. உடம்பு குண்டானவுடனே இவங்க என்ன பண்ணுறோம், நம்ம மாத்திரை மருந்துகளை சாப்பிட்றோம். நான் சாப்பிட்றதே இல்லை சார், சாப்பாடு கூட குறைவாக தான் சாப்பிட்றேன், ஆனால் என் உடம்பு குண்டாயிருச்சு அப்படிங்கிறான். அங்கே போனோன்னா அதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பான், மாத்திரை வாங்கி போட்டுருப்பான். உண்மையான காரணம் தெரிந்து கொள்ளாமலேயே மாத்திரைகளை சாப்பிட்டு ஏற்கனவே தடைப்பட்ட மாதவிடாயை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது எல்லா பெண்களையும் பார்த்தீங்கன்னா 90% பெண்களுக்கு உடல் பருமன் என்று பார்த்தால் நிச்சயமாக அவருடைய மாதவிடாயில் பிரச்சனை இருக்கும். அந்த மாதவிடாய் பிரச்சனையை சைக்கிளிங்கை சரி பண்ணிட்டாவே உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அது குறைஞ்ச பிறகு தான் உள்ள சுத்தமாயிருச்சுன்னு தெரியும். இது ஒரு இது. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதவிடாய் தடைபடுவதால் வருதுன்னா நீர்க்கட்டிகள் வருகிறது. நீர்க்கட்டிகள் வருகிறது. மாதவிடாய் தடைபடும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன் மாதவிடாய் தடைபடுதுன்னா உடல் சூடுன்னு சொன்னீங்களா, இந்த உடல் சூடு ஏன் வருகிறதுனால் தேவையில்லாத உணவுகளை உண்பது. தேவையில்லாத உணவுகள் என்று பார்த்தால் கோழிக்கறி சாப்பிட்றோம். ஒரு முறை சாப்பிட்டா பரவாயில்ல, வாரத்தில் ஒரு முறை. இப்போ இருக்கிற கோழியெல்லாம் சாப்பிட்றதுனால 9 வயசுலேயே பெண் பூப்படைந்து விடுகிறாள். 9 வயதிலேயே இடுப்பு எலும்புகள் சரியாக வருவதற்கே 15 ஆண்டுகளாகும். ஒரு பெண்ணிற்கு 15 வயசில் தான் இந்த இடுப்பு எலும்பு சரியாகும். அதன் பிறகு தான் அவள் பருவமடைவாள். ஆனால் இன்றைக்கு 9 வயது 10 வயதிலே பெண் குழந்தைகள் பருவமடைகிறது. ஒரு 25 வயசில் 26 வயசில் குழந்தை பெற்றுக்கும் போது கூட அவர்கள் கெழுவியாக போயிடுறாங்க. முடியல அவங்களால, ஏன்னா சத்துக்கள் இல்லை, இடுப்பு எலும்புகள் பலவீனப்பட்டு போகிறது. அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெண்ணெய் கலந்த பொருள்கள், நிறைய நிறைய கொழுப்பு சத்து கலந்த பொருள்கள், அதிகப்படியான சூட்டை உண்டாக்கக்கூடிய பொருள்கள், பிஸா, பர்கரு, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, என்னென்னலாம் சாப்பிட முடியுமோ அத்தனையும் சாப்பிட்றது. இதையெல்லாம் பெண்ணின் உடலுக்கு உள்ளே போகும் பொழுது தேவையற்ற கொழுப்புகள் உருவாகி உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு மாதிரி இருக்கும், முட்டை விழுறதுக்கு. அந்த இடத்துல போய் இது தங்கிடுது. முட்டை விழும்போது உள்ள உயிரணு வருது இல்லையா, உயிரணு வருத இந்த கொழுப்புகளை தடுத்துருது. அது கருமுட்டைக்குள்ளே போய் சேர்றது கிடையாது. இதுதான் நீர்க்கட்டி வந்தால் குழந்தை பிறக்காது என்று சொல்லிவிடுகிறான். இந்த நீர்க்கட்டி வந்தால் குழந்தை பிறக்காது என்று சொல்கிறானே, இதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொண்டால் நீர்க்கட்டிகள் உருவாகிறது உள்ளே என்று சொன்னோம். கொழுப்பு அதிகமுள்ள, எண்ணெய் அதிகமுள்ள, சூட்டுத்தன்மை அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது, சூட்டுத்தன்மைனா உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன், சிரிக்காது, உள்ளே போய் அப்படியே இறப்பையெல்லாம் போட்டு இது பண்ணிக்கும். ஏன்னா அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா கோழிக்கறி, நண்டு, இறால், இதெல்லாம் அதிகப்படியான சூட்டை தரக்கூடிய உணவுகள். அதோடு கூட நிறைய வெண்ணெய் கலந்த உணவுகள், ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் கேக்கு, பிஸா, பர்கரு, என்னென்னலாம் பண்ணுறான், போட்டு ஒன்று மேலே ஒன்று லேயரில் போட்டு ஊற்றி கொடுக்குறான், பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கோம். இவையெல்லாம் உள்ளே போய் தான் இந்த பிரச்சனை உருவாக்குறது. இதை உணவின் மூலமாக சரி செய்வதற்கு சில உணவுகள் இருக்கிறது. நீர்க்கட்டிகளை உணவின் மூலமாகவே சரி செய்வதற்கான உணவுகள் இருக்கிறது. இதோ அந்த உணவுகள். நிறையா நீர்க்கட்டிகள் சொன்னோம் இல்லையா, நிறைய பேர் இதை ஆப்ரேஷன் பண்ணிடுங்க, கட் பண்ணிடுறியா, முதல்ல உடனே லேசர் பண்ணிடு. நீங்கள் போனால் லேசர் பண்ணு, கட் பண்ணு, எடுத்து போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் குழந்தை பெருக்கிறதுக்கான தொட்டி இருக்கு இல்லையா, கருவறையே தூக்கி வெளில போட்டுறேன், கருவறையே தூக்கி வெளியில் போட்டுடுறான். இதுதான் நடக்குது.
குழந்தை பிறந்த பிறகு கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டு கருப்பையை எடுக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் குழந்தை பிறப்பதற்கு முன்பே ஒரு குழந்தை கூட பிறக்கலை, ஆனால் இந்த நீர்க்கட்டிகள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஏபிசிடி ஏஎஃப்ஜின்னு நிறைய டெஸ்ட் வச்சுருக்கிறான். இந்த டெஸ்ட் எல்லாம் உள்ளே போய் லேசரில் போய் எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் எடுத்து இதெல்லாம் பாதிக்கப்பட்டு கடைசியில் கர்ப்பப்பையை எடுத்துடணும், நீ வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அதே தூக்கி போட்டுறான். நீர்க்கட்டிகளை சரி செய்வதற்கான உணவுகள் இருக்கிறது. நல்ல நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நல்ல நீர்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீர்க்கட்டிகளை சரியை செய்யணும்னால் நார்ச்சத்து உள்ள உணவுகள், நீர்ச்சத்து உள்ள உணவுகள். இப்போ நார் நீர் ரெண்டு இருக்கு இல்லையா? சரி, நீர்ச்சத்து உள்ள உணவுகளை காலம் முழுக்க எடுத்துக்கொள்ளலாமா என்றால் நீர்ச்சத்து உள்ள உணவுகளை கோடை காலங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நார்ச்சத்து உள்ள உணவுகளை குளிர்காலங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ரெண்டு உணவுகள் தான் சரியான உணவுகள். அப்படி நீர்ச்சத்து கோடை காலங்களில் இல்லைன்னு கோடை காலம் நிறைய தண்ணி தேவைப்படுது. நார்ச்சத்துன்னு சொன்னால் குளிர்காலங்களில் வந்து நிறைய நார்ச்சத்து தேவைப்படும், மலச்சிக்கல்லாம் இல்லாமல் இருக்கும்.